ஹாய், ப்ரைஸ் தி லார்ட். உங்கள் மனசில் நீங்கள் எதில் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க? நீங்கள் பணம் சம்பாதிக்கணும், பணக்காரனாக ஆகணும், இல்லைனா பங்களா வாங்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், இல்லைனா பாடி மெயின்டைனாக இருக்கணும், அதை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்களா? பாருங்களேன், எவ்வளோ வார் நடந்துகிட்ருக்கு, எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். வரகு ரொம்ப சமீபமாக இருக்குது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். நம்ம இப்படிலாம் இருந்தோன்னா நம்ம பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நம்ம தேவனை மறக்கிறோன்னு அர்த்தம். தேவனை மறந்தால் தேவன் நம்மளும் மறப்பார், அது உண்மைதான். ஆனால் காடோட கிரேஸில் அவ்வளோ பவர் இருக்குது. நம்மளை திருப்பி மனம் திரும்ப வச்சு நம்மளை மீண்டும் அவரோட ஆவிக்குறி வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்துல நம்மளை வைக்கலாம். ஆனால் காட் இஸ் எக்ஸ்பெக்டிங் ட்ரூலி காட் இஸ் எக்ஸ்பெக்டிங் யூ டு ரிப்பெண்ட். நீ இப்போவே மனம் திரும்பணும். உங்கள் ஃபோக்கஸ் வேணால் இப்போ இப்படி இருக்கலாம், ஆனால் இப்போ நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் இயேசுவ மேலே ஃபோக்கஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவரோட ராஜ்யத்துக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஒரு வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது. ராப்சர் எப்போனாலும் நடக்கலாம். ஜீசஸ் இஸ் கம்மிங் ஸோ சூன். ஸோ நீங்கள் ரெடியாக இருங்க. நீங்களே கொஷின் பண்ணுங்கள் உங்களே, எம் ஐ ரெடி? நான் ரெடியாக இருக்கேனா? இன்றைக்கி இயேசுவா வந்தால் நான் பரலோக ராஜ்யம் போக முடியுமா அப்படின்னு நீங்கள் உங்களே கொஷின் கேட்டு எந்தெந்த விஷயத்தில் மனம் திரும்பணுமோ அந்தந்த விஷயத்தில் மனம் திரும்புங்க. அண்ட் 2 தீமோத்தி சாப்டர் 3 நீங்கள் கண்டிப்பாக வாசிங்க. அதில் எழுதியிருக்கு என்னென்ன பாவம் பண்ணக்கூடாது. அன்பு இல்லைனா நம்ம ஒருத்தவங்க மன்னிக்கலனா அப்போ கூட பரலோக ராஜ்யம் நமக்கு கிடையாதான். ஸோ ப்ளீஸ் ரிப்பெண்ட் ஆகுங்க. யாரை மன்னிக்கணுமோ அவங்கள மன்னிங்க, யாரை நேசிக்கணுமோ அவங்கள நேசிங்க, குடும்பத்தை நேசிங்க, எனிமீஸை நேசிங்க. And start building your relationship with Jesus. God bless you. Shalom.